வணக்கம்மா. இன்னைக்கு நல்ல ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த கொழுக்கட்டை புதுசா கத்துக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். வாங்கம்மா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாமா. தண்ணி நல்லா சூடாகணும். நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா சூடாகணும். அதாவது நல்லா கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணுங்க. நீங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு வீட்டுல இருக்கிற அரிசி மாவுலையும் செய்யலாம். இல்லைன்னா நீங்க கடையில கொழுக்கட்டை மாவு விக்குது, நீங்க அதை வாங்கி கூட செய்யலாம். நான் பச்சை அரிசி எடுத்து 1 மணி நேரம் கழுவி காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். அந்த அரைச்ச மாவை தான் நான் வறுத்து வச்சிருக்கேன். நீங்க கடையில வாங்குற கொழுக்கட்டை மாவா இருந்தா வறுக்க வேண்டியது இல்லை, நீங்க அப்படியே செய்யலாம். நம்ம வீட்டுல ரெடி பண்ணிட்டு தான் வறுத்து செய்யணும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா பொறப்பா நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நான் 300 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். பாருங்க, வறுத்த மாவு இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும். இப்ப கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து கொஞ்சமா சேர்த்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விடுங்க. நமக்கு பச்சரிசி மாவு வறுத்த மாவுன்றதுனால தண்ணி நிறைய குடிக்கும். அதனால நீங்க கொதிக்க வைக்கிற தண்ணி கொஞ்சம் அதிகமா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசையுங்க. பாருங்கம்மா, தண்ணி சூடாவே இருக்கணும், ஆறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கரண்டியால நல்லா பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கம்மா, இந்த பதத்துல கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்ப கொஞ்சமா கையில எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்க கை வச்சு நல்லா பிசைஞ்சிடுங்க. தண்ணி அதிகமா ஆகக்கூடாது, கரெக்டான பதத்துல இருக்கணும். அப்பதான் கொழுக்கட்டை நல்லா வரும். பாருங்க, கொழுக்கட்டை மாவுல ஈரப்பதமே இல்ல, நல்லா ட்ரையா இருக்கு. இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மாவுல அப்ளை பண்ணிடுங்க. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வரணும்னா நம்ம மாவு பிசைறதுலதான் இருக்கு. அதே போல தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவுல சேர்த்துக்குங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இப்ப அது ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாமா. இப்ப அடுத்து கொழுக்கட்டைக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ண போறோம். நான் 150 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சிருக்கேன். நீங்க கடையில வறுத்த வேர்க்கடலை வாங்குறதுனால வாங்கிக்கோங்க, இல்ல பச்சையா வாங்கி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, வேர்க்கடலை வறுக்கும் போது நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குங்க. இப்ப வேர்க்கடலை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாமா. சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்குங்க. தூள் பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்குங்க. வெல்லம் முன்னாடி சேர்க்காதீங்க. வேர்க்கடலை ஃபர்ஸ்ட் ஒரு அரை அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும். இப்ப வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அரை அரைச்சி எடுத்துங்கம்மா. பாருங்க, வெல்லமும் வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை போலதான் லைட்டா நல்லா பொறன்னு இருக்கணும், ரொம்ப குழப்பா ஆக கூடாது. இப்ப இது பாத்திரத்துல சேர்த்துடலாம். பாருங்கம்மா, கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கையில எண்ணெய் தேய்ச்சிடுங்க. கொஞ்சமா மாவு எடுத்து இந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, இதை போல ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேப்பர் வீட்டுல இல்லாதவங்க வாழை இலையிலையும் செய்யலாம், இல்லைன்னா கையில கூட செய்யலாம். அது மேல எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த உருண்டை இப்படி வச்சுட்டு நல்லா தட்டி விடுங்க. ஒரே அளவா வரணும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பூர்ணம் எடுத்து கொஞ்சமா வைங்க, ரொம்ப அதிகமா வைக்காதீங்க. இந்த அளவுக்கு வச்சாலே போதும். இப்ப அந்த பேப்பர் கூடவே சேர்த்து மடிங்க. பாருங்க, தனியா எடுத்து கொழுக்கட்டை மூடாதீங்க. பேப்பரோட எடுத்து நீங்க நல்லா கொழுக்கட்டி நல்லா பிரஸ் பண்ணி மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேப்பர் எடுத்துடலாம். எடுத்துட்டு உங்களுக்கு எதுனா கேப் இருந்ததுன்னா நீங்க கை வச்சு இந்த அளவுக்கு மூடி விட்டுருங்க. இதே போல ஒரு கொழுக்கட்டையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இப்ப ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த இட்லி பாத்திரத்துல நல்லா எண்ணெய் தேய்ச்சிடுங்க. இல்லைன்னா நீங்க துணி கூட போட்டுக்கலாம். பாருங்கம்மா, இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிடுங்க. தண்ணி நல்லா கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கொழுக்கட்டையா எடுத்து வச்சிடலாம். இதே போல ஒரு கொழுக்கட்டையா எடுத்து வச்சிடுங்க. இது கூடவே நீங்க இது போல உருண்டையா கொழுக்கட்டை பண்ணியிருந்தா கூட கூடவே வச்சிடுங்க. இப்ப மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் விடுங்க. அதுக்குள்ள கொழுக்கட்டை வெந்துடும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, உங்களுக்கு வெந்துடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொழுக்கட்டை ஷைனிங்கா இருக்கு. பாருங்க,
பாருங்கம்மா, கொழுக்கட்டை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் எடுங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான்மா, ரொம்ப ஈஸியான நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.